வணக்கம். என் பெயர் ராமகிருஷ்ணன். பெரம்பலூர் மாவட்டத்தில் செங்குணம் கிராமம் இப்போ நான் நிற்கிற இடம். இது என்னுடைய பூர்வீக கிராமம். பல தலைமுறைகளாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க குடும்பம் எங்கள் குடும்பம். அப்பா வந்து வழக்கறிஞராக இருக்கார், நானும் வழக்கறிஞர். ஆக விவசாயம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. நான் விவசாயத்துக்கு வரும்போது படித்து முடித்த பிறகு தான் விவசாயத்துக்கு வரேன். வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்த பிறகு தான் விவசாயத்தை பார்க்கறதுக்காக நான் இந்த கிராமத்துக்கு வர ஆரம்பித்தேன். முழுமையாக பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த விவசாயத்தில் சில ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் நவீன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் உரம் போடுறது, வீடி சைடு எல்லாமே களைக்கொல்லி எல்லாமே நவீனத்தில் என்ன செய்வோமோ எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனாலும் குற்ற உணர்வு மனசில் இருந்தது. விஷம் தெரியுது, அதுக்கு மாற்று என்ன பண்ணலாங்கிறதுக்காக பல விதமாக முயற்சி செஞ்சுருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு இயற்கை முறையில் சுபாஷ் பாலேக்கர் அவருடைய முயற்சி, அவருடைய வகுப்புக்கு போன பிறகு முழுமையாக நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினேன். 1987லேருந்து நான் விவசாயத்தை பார்த்துட்ருக்கேன். அதுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கெமிக்கலை கொஞ்சம் குறைச்சி அதுக்கு மாற்றாக அதாவது புண்ணாக்கு, இலை தலை இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சுருந்தோம். ஆனால் 2007க்கு பிறகு முழுமையான முறையில் இயற்கை விவசாயத்தை திரும்பினோம். ஜீரோ பட்ஜெட் சுபாஷ் பாலேக்கருடைய மெத்தடில் ஆரம்பித்தோம். உடனே அதுக்காக நாட்டு மாடு சுபாஷ் பாலேக்கர் நிகழ்ச்சிக்கு பிறகு தான் நான் உடனே விவசாயம் இயற்கை விவசாயம் மாறணுங்கும்போது 2 மாடை முதல்ல வாங்கினோம், நாட்டு மாடு. அதன் பிறகு தான் அந்த மாடுகளை வச்சு அதனுடைய கொம்மிய சாணத்தை வச்சு தான் நாங்கள் விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து சர்டிஃபிகேஷன் ஆரம்பிக்கும் போதே 2007ல் சர்டிஃபிகேஷனோடு ஆரம்பித்தேன். தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய அங்கக சான்று துறையினுடைய சான்று பெற்ற பிறகு நான் 25 ஏக்கருக்கு சான்று பெற்றேன் ஒரே நாளில். இதில் வந்து ஆரம்பத்தில் நெல் மற்ற எல்லா பயிரும் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் நெல் உண்டு, அதோட மஞ்சள், கரணை இதெல்லாம் வந்து பல்லடுக்கு பயிராக பண்ணுறோம். நம்ம ஜீரோ பட்ஜெட்டில் அடிப்படையான விஷயம் வந்து கலப்பு பயிர்கள் பண்ணணும். ஒரு பயிர் இல்லாமல் 5 அடுக்கு பயிர் அப்படின்ற மாதிரி. இதுதான் மெயின் கிராப்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எல்லா கிராப்பும் அதில் வந்துட்டுருக்கும். அதனால் முதல்ல நாங்கள் மஞ்சளோ கரணையோ போட்ட பிறகு அதில் வெங்காயம், தட்டைப்பயிறு, உளுந்து, நரிப்பயிர் இந்த மாதிரியான ஒரு பயிர் வகைகள் தரையோட படர்ந்து போகிற மாதிரியான ஒரு பயிர் உடனே உண்ணிடுவோம். அதுக்கு இடையில் ஆமணக்கு உண்ணிடுவோம், முருங்கை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்லடுக்கு பயிர்கள் இருக்கும். ஒன்று சப்போர்ட் பண்ணும். 20 இலை தாவரம், 1 இலை தாவரம் சொல்கிறாங்க இல்லையா, மோனோகாட், டைகாட். ஸோ அந்த மாதிரி 2 விதமான பயிர்களையும் சேர்ந்து செய்யும்போது ஒன்றோட ஒன்று நட்போட வரும். ரெண்டாவது, இந்த ஜீரோ பட்ஜெட் முறையில் வந்து மண் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. சூரிய ஒளியில் மண் போகக்கூடாதுங்கிறது அடிப்படையான விஷயம். ஏன்னா அதில் இருக்க நுண்ணுயிர்கள் வந்து உயிரோடு இருக்கணும்னா சன்லைட் நேரடியாக இருக்கக்கூடாதுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். அதனால் இதில் பல்லடுக்கு பயிர் போட்டு அதுலேருந்து ஒன்றுனா அறுவடை ஆகிட்ருக்கோம். முதல்ல வெங்காயத்தை ஒரு 50 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே வெங்காயம் அறுவடை ஆகிடும். அப்புறம் ஆமணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கோம், முருங்கை வரும். அதுக்கு பிறகு அதில் மூடாக்க எடுத்த பயிர்களுடைய தானியத்தை மட்டும் எடுத்துகிட்டு, விளைச்சலை மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய தலை கொடிகள்லாம் அப்படியே கீழே படர விட்டுருவோம், மூடாக்கா போட்டுருவோம். களைகள் வரும்போது களை எடுக்கணும். ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம்ங்கிறது விதை நிறுத்திக்கான பீஜாமிர்தம். நம்ம ஒவ்வொரு பயிர் ஏற்றும் போதும் முதல்ல விதைகளை அதில் நினச்சி தான் அந்த விதைகளை ஊன்றோம். அதுக்கு பிறகு ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நீரில் கலந்து விடணும். 20 நாளைக்கு ஒரு முறை அந்த ஜீவாமிர்தத்தை பயிர்கள் மேல் தெளிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். இதில் 1-2 முறை கொஞ்சம் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% இதெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது நம்ம முழுமையான செயல்பாட்டை செஞ்ச டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக அர்த்தம். ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து பல விதமான பயிர்கள் பண்ணிகிட்ருக்கோம். தென்னை ஒரு 100 மரம் தென்னை மரம் இருக்குது. மஞ்சள், கருணைக்கிழங்கு ரெகுலராக இருக்கும். வருஷம் ஒரு முறை, இது 8 மாத பயிர். வைகாசி மாதம் நடவு பண்ணோம்னா மாசி பங்குனியில் அறுவடை ஆகும். ஸோ நெல் அறுவடை ஆனவுடனே அதை நாங்கள் ஸ்டாக் பண்ணுவோம். ஒரு 3 மாதம் பழமை ஆகணுங்கிறதுனால அதை வச்சுருப்போம். அதுக்கிடையில் விதைகளுக்கான வாய்ப்பு இருந்தால் அது போயிட்டுருக்கோம். அதன் பிறகு நெல்லை அரைச்சி அரிசி ஆக்கின பிறகு பல்வேறு ரகங்கள் இருக்கும். அதை வந்து இப்போ கைக்குத்தலாக பண்ணணுங்கிறதுனால நாங்கள் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க ஊரில் தான் போய் அதை வேக வச்சு அரைக்கிறோம். பச்சையாக கொடுக்க வேண்டிய அரிசிகள் சில இருக்குது. அந்த மாதிரி அரிசியாக பச்சையாக அரைச்சிடுறோம், கைக்குத்தலாக பண்ணுறோம். அதை வந்து என்னுடைய பிராண்டட் பேக்கில் ஒரு 25 கிலோ இருக்கும், அல்லது 10 கிலோவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 விதமான அளவில் நாங்கள் வந்து அதை பேக் பண்ணி என்னுடைய கஸ்டமர்ஸ் பல இடங்களில் இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. ஈவன் டெல்லி, பெங்களூர், பாம்பே இந்த மாதிரி சில இடங்கள்லாம் நேரடியாக என்கிட்ட வாங்குறவங்க இருக்காங்க. அந்த வகையில் கன்சியூமருக்கு நேரடியாக கொண்டு போகிறோம். ஒவ்வொரு பொருளும் அப்படி தான். நெல்லை பொறுத்த வரைக்கும் அரிசியாக போகுது. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி விதைக்கு தேவைப்படும் போது ஆரம்பத்தில் விதை கொடுக்குறோம், பச்சையாக இருக்கிற வரைக்கும். அது வேக வச்சு காய வச்ச பிறகு அதை பாலிஷ் பண்ணுவோம். அதனுடைய மேலே இருக்க தோல் பாலிஷ் பண்ண பிறகு அதை ஸ்டாக் பண்ணுவோம். அது எப்போ தேவை இருக்கோ அப்பப்போ நம்ம வந்து ரா மெட்டீரியலாக கொடுக்குறோம், இல்லை பவுடராக்கி அதையும் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் பல இடங்களுக்கு போயிட்டுருக்கு. வாங்கி விற்கிறவங்க இருக்காங்க, நேரடியாக வீடுகளுக்கு வாங்குறவங்க இருக்காங்க. கருணைக்கிழங்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நேரடியாக, ஏன்னா அதனுடைய உபயோகம் அவங்க வீடுகளுக்கு கம்மியாக இருக்கும் காய்கறிங்கிறதுனால.
ஒரே நேரத்தில் அதை அழிக்க முடியாது. ஆனால் வெட்டினா நாங்கள் ஒன்றா கொண்டு போய் அதை மார்க்கெட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு 10 நாள் 15 நாள் வச்சுருக்கலாம். அந்த வகையில் கருணக்கிழங்கை மட்டும் நாங்கள் வந்து ஒன்று தனி கன்சியூமர்ஸ் கொஞ்சம் வாங்கிக்குவாங்க, மீதி இருக்கிறதெல்லாம் மொத்தமாக நாங்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுறோம். தென்னையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காய்களை அதை எண்ணெயாக்கி அந்த எண்ணெயை நாங்கள் விற்பனை பண்ணுறோம். ஆமணக்கில் இருக்கக்கூடிய பருப்புகளை எடுத்த பிறகு இதையும் எண்ணெயாக்கி அதுக்கு பிறகு நாங்கள் இதை காய்ச்சி இதை பாயில் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இந்த குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. நேரடியாக பண்ணுறதுனால என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு இதோட தரம் புரிஞ்சு இதெல்லாம் நேரடியாகவே எண்ணெயாகவே கொடுத்துட்றோம். ஸோ கிரைண்ட் முதல்ல கொடுத்துருந்தோம். இப்போ வந்து எண்ணெய் ஆன பிறகு இதனுடைய இது தெரிஞ்ச பிறகு பல இடங்கள்லேருந்து மருத்துவம் உட்பட மருந்துக்காக உட்பட வீட்டு உபயோகம் பல தேவைகளுக்கு இது பயன்படுது. ஸோ அதனால் விளக்கெண்ணெயும் நாங்கள் எண்ணெயாக கொடுத்துட்றோம். அதனால் எங்களோட வரக்கூடிய எல்லா பொருளையும் வேல்யூ ஆட் பண்ணுறோம். அப்போ ஆமணக்கு இதில் வந்து தட்டைப்பயிர் போடுவோம். தட்டைப்பயிர் எங்களுக்கு தேவை இருக்குது. நாங்கள் வந்து ஜீவாமிர்தம் இந்த மாதிரி பீஜாமிர்தம் விதை நேர்த்திக்காக செய்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்களுக்கு இந்த தட்டைப்பயிர் எங்களுடைய தேவைக்கு இருக்கும். அது போக மீதி இருந்தால் நாங்கள் தட்டைப்பயிரோ உளுந்தோ வெளியில் நண்பர்களுக்கு கொடுக்குறோம். அது மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வேல்யூ ஆட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். கன்சியூமருக்கு போகணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இப்போ நாங்கள் கருணக்கிழங்கு மஞ்சளும் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். கருணை மஞ்சளும் வந்து ஒரே விதமான பராமரிப்பு முறை கொண்ட ஒரு பயிர்கள். அதனால் கருணைக்கிழங்கு மஞ்சள் ரெண்டுமே ஒரே முறையான சாகுபடி முறை கொண்டது. அதில் விதைத்த அன்றே நாங்கள் வந்து வெங்காயம் வைப்போம். மஞ்சளில் வெங்காயம் எங்களுக்கு சூட் ஆகுது. கருணக்கிழங்கில் படர் வகைக்கூடிய பயிர்கள் ஒன்று தட்டைப்பயிராக இருக்கலாம், உளுந்தாக இருக்கலாம். அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை நடவு பண்ணுறோம். இப்போ இந்த ஊடு பயிர்களில் வந்து நான் பல விதமாக பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். வெங்காயம் ஒன்று, பயிர் வகைகளில் வந்து உளுந்து தட்டைப்பயிறு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒன்று வெங்காயமாக இருக்கும் அல்லது பயிர் வகைகள் இருக்கும். ஆமணக்கு போடுறோம். ஆமணக்கு வெங்காயம் பிடுங்கின பிறகு இது விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு பயிர். 3 மாதத்துக்கு பிறகு இந்த மாதிரி குலைகள்லாம் வரும். அதை வந்து நாங்கள் அறுவடை பண்ணி ஸ்டாக் பண்ணிவிட்டு காய வச்சு இது வந்து மொத்தமாக நாங்கள் வந்து ஒரு மிஷினில் தான் உடைக்கணும். அதனால் நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டாக் பண்ண பிறகு ஒரு பக்கத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டரில் கொண்டு போய்ட்டு அதை உடைச்சி அதுக்கு பிறகு தானியமாக வந்த பிறகு எண்ணெய் எப்போல்லாம் தேவை இருக்கோ அப்போ நாங்கள் அதை வந்து செக்கில் கல்மர செக்கு இருக்குது பக்கத்தில். ஸோ அதில் செக்கு ஆட்டின பிறகு அதில் எண்ணெயை திருப்பி ஒரு தடவை ப்ராசஸ் பண்ண போகிறோம். வீட்டில் வச்சு அதை கொதிக்க வச்சு அதை எடுக்கிறோம். ஸோ அந்த எண்ணெய் மிக தரமான எண்ணெய்ங்கிற எல்லாமே முடிவு சொல்லியிருக்காங்க. எல்லாம் வாங்கினவங்களாம் ரொம்ப அருமையாக இருக்குங்கிறாங்க. இந்த ஆமணக்கு வந்து இப்போ இந்த ஃபீல்டில் நாங்கள் வந்து மஞ்சள் கரணியை எடுத்துட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் இது கொடுத்துட்ருக்கு, விளைச்சல் கொடுத்துட்ருக்கு. இப்போ நாங்கள் முறைப்படி செஞ்சுருந்தோம்னா இந்த 0 பட்ஜெட்டை வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக வந்திருந்ததுன்னா இந்நேரம் எங்களுக்கு ஆமணக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கும். எந்த ஒரு பயிரும் நாங்கள் திருப்பி ஒரு தடவை போட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வரக்கூடிய விழுந்து மிதக்கக்கூடிய எல்லா விதைகளையும் அதுலேருந்து வரக்கூடிய பயிர்கள் பழங்களை மட்டும் நாங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது சுபாஷ் பாலேக்கருடைய அல்டிமேட்டாக வரக்கூடிய விஷயம் அதுதான். பட் நாங்கள் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. நான் 13 வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் கூட நாங்கள் துவங்கி தான் போயிட்டுருக்கோம். பட் மண்ணுடைய தரம் கூடி இருக்குது, பொருளுடைய தரம் மிக அருமையாக இருக்குது. சர்டிஃபிகேஷனில் 3 வருஷம் கன்வர்ஷன் பீரியட் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து சர்டிஃபிகேஷனோடு நாங்கள் வெளியில் கொடுத்துட்ருக்கோம். என்னுடைய பொருட்கள் பல ஊர்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஆமணக்கு வந்து கொஞ்சம் நீண்ட நாள் இருக்க போகிற பயிர். அதனால் முதல்ல போட்ட பயிர்கள் அறுவடை ஆகிடும். அதன் பிறகு மெயின் கிராப்னு சொல்லக்கூடிய மஞ்சளோ கருணையோ அறுவடை ஆகக்கூடிய ஸ்டேஜில் வெட்டுறதுக்கு முன்னாடி செடிகள்லாம் மடங்கிடும். அந்த நேரத்தில் அதில் மீண்டும் ஒரு வெங்காயம் வச்சுருக்கோம். இந்த வருஷம் வெங்காயம் வச்சு எடுத்தோம், நல்லாவே வருது. அந்த வெங்காயம் அறுவடை ஆன பிறகு மஞ்சளையோ கருணையோ வெட்டிடுறோம். இப்போ ஆமணக்கு வந்து நாங்கள் 6 அடிக்கு ஒன்று வரிசையில் 6 அடிக்கும் இடைவெளி வந்து 12 அடியும் கொடுத்துட்ருக்கோம். இதில் சில பயிர்கள் சில இடங்களில் செடி முளைக்காமல் இருக்கலாம். அதனால் அது ஒரு பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா மீண்டும் அதை போல் இடைவெளியை நிரப்பணும். ஸோ அதனால் எங்களால் செய்ய முடியாமல் இருக்குது. அதனால் பரவாயில்ல. இருந்தாலும் இப்போ பார்க்குறீங்க இந்த இடத்துல வந்து முழுக்க செடிகள் நிறைந்திருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 2.5-3 ஏக்கரில் ஊடு பயிராக ஆமணக்கு போட்டிருக்கேன். இதில் எனக்கு இன்றைய வரைக்கும் ஒரு 1500 கிலோ ஆமணக்கு விதை மட்டுமே கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு 40% எனக்கு எண்ணெய் கிடைக்கும். 40 to 50%, 40 to 45% இந்த எண்ணெய் அதுக்கு கிடைக்கக்கூடிய பின்னாக்கு வந்து எனக்கு வயலுக்கு திருப்பி வந்துடும். அதனால் இந்த ஆமணக்கு வந்து விளக்கெண்ணெய் பலவிதமான உபயோகத்துக்கு இது வந்து மல்டி பர்பஸ் ஆயில் சொல்லலாம். குழந்தைகளுக்கு கண்ணில் விடலாம், மருந்து பொருளுக்கு இது வந்து போகுது. உணவில் சேர்த்துக்கலாம். வீடுகளில் வந்து தினசரி சாப்பாட்டில் எண்ணெய் வளர்க்குறோம், இந்த பருப்பு வைக்கும்போது போடுவாங்க. சமையலில் சேர்க்கறதுக்கு புளிக்குழம்பு வைக்கும்போது பயன்படுத்தலாம். ஸோ சமையலில் பயன்படுது, மருத்துவமாக இருக்குது, குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம தலையில் காலில் உள்ளங்காலில் இது மாதிரிலாம் தடவலாம். ஸோ அது மாதிரியே அது இல்லாமல் சிலர் வந்து இதை சொல்கிறாங்க TS50க்கு லூப்ரிகண்ட் ஆயிலாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பெட்ரோலில் போடக்கூடிய அந்த எண்ணெய் 20-40ங்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணெயாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இது பலவிதமான உபயோகத்துக்கு இருக்குது.
இன்னமும் கூட இண்டஸ்ட்ரியில் கூட இதை உபயோகப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ அவங்க தேவை பலனை வச்சு இதை வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆமணக்கினுடைய விதை வந்து எண்ணெயாக்கி பல விதமான இதுக்கு பயன்படுது. இப்போ பிண்ணாக்கும் கூட எங்களுக்கு வயலுக்கு சத்து கொடுக்கக்கூடிய அது கொட்டை பிண்ணாக்குன்னு சொல்லுவோம். அது ரொம்ப சத்தானது. அது வயலுக்கு இந்த கருணக்கிழங்கு, மஞ்சளுக்கெலாம், தென்னைக்கெலாம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அந்த வகையில் எனக்கு ஆமணக்கு கடைசி வரைக்கும் வருது. இந்த செடி வந்து வெட்டி இதிலேயே நாங்கள் வந்து ரொட்டவேட்டர் விட்டு இதிலேயே மடக்கி இதை வந்து அதையே சத்தாக்கிடுவோம். ஸோ அந்த வகையில் ஆமணக்குன்ற பலன் இப்படி. அதில் வரக்கூடிய உளுந்து, தட்டைப்பயிரினுடைய செடி எடுத்துகிட்டு இப்போ பயிரில் அறுவடை பண்ண பிறகு அந்த செடி அதிலேயே போட்டு மூடாக்கிடுறோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக். இது அனுபவத்துலேருந்து சில விஷயங்கள் இடைவெளி கொஞ்சம் அதிகப்படுத்துறது, குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் அப்பப்போ முடிவெடுத்து மாற்றிக்கிறோம். இப்போ இந்த ஆமணக்கில் வந்து இதை விட்டால் இன்னும் கூட வரும். ஆனால் நாங்கள் அந்த கருணக்கிழங்கு, மஞ்சள் வெட்டின பிறகு அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய தவறி போயிருக்கும். ஆண்கள் வெட்டும்போது லேபர் வெட்டுறதில் சில உள்ளாரையே தங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மரத்தை நாங்கள் வெட்டி இதை வந்து ஓரம் கட்டி வச்சுருவோம். இதில் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து மஞ்சள் வேக வைக்க விறகாக பயன்படுத்திக்குவோம். அதன் பிறகு இதை டிராக்டர் விட்டு ஓட்டினா அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரணையை, மீதி இருக்க மஞ்சள் கரணையை நாங்கள் அதை எடுத்துருவோம். அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை இதை வந்து இன்னும் ஓட்டால் இன்னும் 1 மாதத்துக்கு இன்னும் காய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வருஷம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம். ஓரமாக இருந்தால் அதை வந்து தொடர்ந்து விடலாம், அதில் கிடைக்கிற வரைக்கும் பயன்படுத்தலாம். இந்த குலைகள் வந்து இதில் வரக்கூடிய குலைகளை நாங்கள் அது ஒரு பதம் இருக்குது. அது ஒன்று 2 விளைஞ்சிடுச்சுன்னா கருப்பு, அதாவது அது கருகணும். அதை காய்ந்து போன பிறகு அது விளைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதை நாங்கள் அறுவடை பண்ணுவோம் அப்பப்போ. இதை ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை பண்ணுறதுங்கிறது நல்லா பீக் டைமில் நம்ம 15 நாளைக்கு ஒரு முறை பண்ணலாம். மற்ற காலத்தில் அது எப்படி விளையுதோ ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட் ஆகும். அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம அறுவடை பண்ணலாம். கொஞ்சம் லேட்டானாலும் கூட தவறில்லை, வயல்லே இருக்கும், செடியில் இருக்கும். நம்ம வந்து அதை பீரியாடிக்கலாக அறுவடை பண்ணி ஸ்டாக் பண்ணலாம். இப்போ இதனுடைய வெட்டின பிறகு இது விறகாகும்னு சொன்னேன். மீதி இருக்கிற அந்த தலை ஒரு கிளைகளெல்லாம் வந்து மீண்டும் வயலில் போட்டு ரொட்டவேட்டர் விட்டு ஓட்டினோம்னா மீண்டும் மண்ணிலே அது போயிடும். அடுத்த பயிர் என்ன பயிர் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. இதில் நெல் நடவு பண்ணுவோம். சைக்கிளிக்காக போன வருடம் நாங்கள் நெல் போட்டதே இந்த வருஷம் கரணையும் மஞ்சளும் போடுவோம். நெல் போட்டதில் மாறும். இந்த மாதிரி சைக்கிளிக்காக பண்ணுவோம். ஊடுபயிர்கள் பண்ணுறதுனால ஒரு ஸ்டேஜில் நான் வந்து சுபாஷ் பாலேக்கர் சொல்கிற மாதிரி முழுமையாக ஆனதுன்னா ஒரு முறை 2 வருஷத்துக்கு பிறகு இதில் வந்து களைகள் அளவு குறையணும். பயிர்கள் வந்து தனியாக உழவு ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அதுலேருந்து வரக்கூடிய விழுந்து வரக்கூடிய செடிகளினுடைய பலனை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ கருணக்கிழங்கை பற்றி சொல்கிறேன். இந்த கருணக்கிழங்கு விதையை வந்து நாங்கள் எடுத்து வச்ச விதையை வைகாசி அதாவது அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு அதுக்கு பட்டம் ஆரம்பிக்குது. முடிந்தவரை என்னோடய அனுபவத்தில் நான் வைகாசி கடைசிக்குள்ளே அந்த 15 நாளில் போட்டுட்டா நல்லது. அதில் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பட்டம் சரியாக இருக்குன்னு தோணுது. அதுக்கு பிறகு ஆனால் வைகாசி ஆணிலெலாம் போடுறாங்க சிலர். நான் வைகாசி மட்டும்தான் நடவு பண்ணுறேன். அது எப்படின்னா கரை எடுக்கணும். மாட்டை விட்டு உழவு ஓட்டி 2 அடி இடைவெளியில் ஒவ்வொரு கரையாக வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த கான்னு சொல்லுவோம், 2 கரைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பள்ள பகுதியில் கருணக்கிழங்க ஒரு 3/4 அடி இடைவெளியில் நாங்கள் அதை நடவு வச்சுட்டே போயிடுவோம். ஒவ்வொரு கிழங்கா வச்சுட்டு போனால் பின்னாடி ஆண்கள் வந்து அதை மண் அணைப்பாங்க. அந்த கரையை 2 பக்கத்தில் இருக்க கரையை இதில் ஒரு மம்பட்டி அதில் மம்பட்டி எடுத்து போட்டால் பள்ளமாக இருக்கிற பகுதி மேடாயிடும். அதுதான் வந்து கரையாயிடும். அந்த கரைக்குள்ளார கருணக்கிழங்கு இருக்குது. அது நடவு பண்ணி ஒரு மாதத்தில் வெளியில் வர ஆரம்பிக்கும், முளைச்சி வெளியில் வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஊடுபயிர்கள் பண்ணிகிட்ருக்கோம். கருணக்கிழங்கை பற்றி மட்டும் சொல்கிறேன். அந்த கருணக்கிழங்கை புல் வராமல் நாங்கள் அப்பப்போ கையில் பொறுக்கணும். இயற்கையாக பண்ணாதவங்க எல்லாம் கெமிக்கல் அதுக்கு களைக்கொல்லி அடிக்கிறாங்க. அது ஊடுபயிராக வெங்காயம் இல்லாமல் வெங்காயமோ நான் சொல்கிற எல்லா ஊடுபயிரும் அவங்களும் வைக்கிறாங்க, ஆமணக்கை தவிர. 2 மாதத்தில் வர மாதிரியான 3 மாதத்தில் வரக்கூடிய பயிர்கள் போடுறாங்க. அதில் வந்து களைக்கொல்லி அடிச்சிடுறாங்க அவங்க. இப்போ நாம் களைக்கொல்லி அடிக்கிறதில்ல. அதனால் புல்லை வந்து அப்பலாம் பீரியடிக்கலாக பொறுக்கணும். அதன் பிறகு மண் அணைக்கணும். எப்போல்லாம் வந்து மண் சரிஞ்சு வருதோ செடியை வந்து நம்ம வந்து சுற்றிலும் மண்ணை நிரப்பி அந்த கரையை எப்போவுமே அவ்வளோவா வச்சுக்கணும். தண்ணி வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, 10 நாள் ஒரு தடவை மண் தண்ணி தேவைப்படும் கருணக்கிழங்கை பொறுத்த வரைக்கும். கருணக்கிழங்கு மட்டும்னா நம்ம ஊடுபயிரெலாம் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கருணக்கிழங்கில் களைகள் அப்பப்போ எடுக்கணும். 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் கட்டணும். தண்ணீர் வந்து இப்போ நம்ம பல விதமாக இருக்கலாம். ஒன்று நேரடியாக வாய்க்கால் மூலமாக பண்ணுறது இருக்குது, தெளிப்பு நீர் போடலாம், சொட்டு நீர் போடலாம். ஒரு முறை நான் 2-3 முறை முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன். தண்ணியை கம்மியாக விடுறது நல்லது. சொட்டு நீரில் விட்டால் பயிர்கள் நல்லா வருது. அந்த வகையில் நம்ம புல் இல்லாமல் கரைகளை வலுவாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 8 மாதம் அதனுடைய வயது. வைகாசியில் நடவு செய்கிறோம், 8 மாதத்துக்கு பிறகு நம்ம அறுவடை பண்ணலாம். ஆனால் வயலில் 1 மாதம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட வயல்லேயே அது இருக்கலாம். அந்த வகையில் 8லேருந்து 10 மாதத்தில், வயது 8 மாதம் தான், 10 மாதம் வரைக்கும் வயலில் பூமியிலே இருக்கிறதுல இடைஞ்சல் கிடையாது. புல் இல்லாமல் வச்சுட்டு எப்போ நமக்கு விலைவாசி இருக்குன்னு சொன்னால் 1 மாதம் லேட் பண்ணி வெட்டலாம்.
இல்லை முன்னாடி வெட்டினாலும் ஒரு 8ங்கிறது 7 மாதத்துலேயும் வெட்டுறாங்க. அந்த வகையில் கருணக்கிழங்கு அறுவடை ஆன பிறகு அதை தரம் பிரிக்கணும். கருணக்கிழங்கு வரும்போது வெட்டும்போது அதில் என்ன ஆகும், 2 விதமான கிழங்கு வரும். ஒரு கிழங்கு பேரண்ட்டு, அது வந்து வட்டமாக இருக்கும், சட்டி கிழங்குன்னு சொல்லுவோம். அந்த சட்டி கிழங்குலேருந்து வரக்கூடிய விரலி டில்லஸ், அதுலேருந்து வரக்கூடிய மேலே நீட்டமாக வரும் விரல் மாதிரி, அது விரலின்னு பேர். அந்த கிழங்கையும் இப்போ நம்ம எடுக்கும்போது அதெல்லாம் தரம் பிரிக்கணும் 2ஆ. அதில் இருக்க மண்ணை உடைக்கும் போது மண்ணெல்லாம் கெட்டுடும். விரலியாக இருக்கக்கூடிய கிழங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துக்குவோம், உருண்டையாக இருக்க கிழங்கு ஒன்றா சேர்த்துருவோம். இதில் வந்து விலைவாசின்னு பார்த்தா விரலி கிழங்கு கொஞ்சம் விலை அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் 2000 ரூபா விரலி போகுது. சட்டி கிழங்கு 400 500 போகுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இதுதான். அதில் ஒரு கிழங்கு மட்டுமே இப்போ பெரிய சைஸில் இருக்கக்கூடியது நாங்கள் அதை வந்து மார்க்கெட்டு தான், அல்லது உணவுக்காக தான் வச்சுக்க முடியும். அதுக்கு பிறகு சின்ன சைஸாக இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் விதைக்காக வச்சுக்குவோம். சட்டி கிழங்குலேருந்து வரக்கூடிய விதை வந்து வச்சோம்னா அதுலேருந்து வரக்கூடிய செடி ஆரம்பத்தில் விகராக இருக்கும், ரொம்ப வீரியமாக வரும். அதன் பிறகு பராமரிக்கனா புல் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது செடி வீரியமாக வரும்போது புல் அளவு குறையுங்கிறதுனால அது நல்லது. ஆனால் ஒரு செடியில் ஒரு கிழங்கு தான் சட்டி கிழங்கு கிடைக்கும். அதில் எல்லாமே சின்ன சைஸாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் ஒரு 10 மூட்டை உருண்டை கிழங்கு சட்டி கிழங்கு கிடைச்சதுன்னா அதில் ஒரு மூட்டை மட்டும்தான் எங்களுக்கு விதைக்காக ஆகும். அது வெளியில் கொடுத்தா விலை அதிகம் போகாது. அதனால் நாங்கள் விதைக்க வச்சுக்கிறது அதை விரும்புவோம். அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ விதைக்கான தரம் பிரிச்சுருக்கோம். ஒரு சைஸ் சின்ன சைஸாக உருண்டை கிழங்கை வந்து சட்டி கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நாங்கள் விதைக்காக வச்சுருக்கோம். அது இல்லாமல் விரலி வந்து வைப்போம். அது கொஞ்சம் நிலம் அதிகமாக போகும். 3/4 அடிக்கு ஒரு விதை வைப்போம் நடவு பண்ணும்போது. அந்த வகையில் நாங்கள் இப்போ எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். விதைகள் வந்து சட்டி கிழங்காகவும் விரலி கிழங்காகவும் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வகையில் கருணக்கிழங்கை அறுவடை பண்ணி பராமரித்தோம்னா அதை பற்றா போடுறதுங்கிறது, குமிக்கிறது எப்படின்னா, ஒரு நிழலில் ஒரு மரத்தடியில் குளிர்ச்சியான பகுதியில் அதை பரப்பி விட்டு அதை பார்க்கலாம். அதை பரப்பி விட்டு அதில் வந்து நாங்கள் வந்து பீஜாமிர்தம், அந்த விதை நேர்த்திக்கான மருந்து அதில் ஆரம்பத்திலே ஊற்றி வச்சுருவோம். ஸோ இப்போ எடுத்த பயிர்களுக்கும் நாங்கள் ஊற்றி வச்சுருக்கோம். அந்த மாதிரி அந்த பீஜாமிர்தத்தில் ட்ரீட் பண்ண பிறகு அது பிறகு நடவு பண்ணும்போதும் கூட நாங்கள் அதை ஒரு ட்ரீட் பண்ணுவோம். பீஜாமிர்தம் நனைச்சி நடவு பண்ணுவோம். இதில் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை கட்டணும். ஜீவாமிர்தம் தண்ணி ஒவ்வொரு பாய்ச்சலுக்கும் ஜீவாமிர்தம் கொடுக்கறது நல்லது. அதிகபட்சமாக ஜீவாமிர்தம் கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு நாங்கள் 200 லிட்டருங்கிறது கணக்கு, ஒரு பேரல். அந்த பேரலில் ஜீவாமிர்தம் தயார் பண்ணி வச்சு தண்ணி விடும்போது அதில் தண்ணியில் விடணும். 20 நாளைக்கு ஒரு முறை அதை பயிர் மேலே தெளிக்கணும். அது எப்படின்னா 3% கான்சன்ட்ரேஷன் வந்து 3%ல் ஆரம்பித்து ஒரு 15-10 வரைக்கும் அந்த பயிரினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அளவை கூட்டிக்கலாம். ஸோ அது அதிகமாக போனால் ஸ்ப்ரேயில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். இப்போ வயலில் விற்றுறது எவ்வளோ வேணாலும் விடலாம். அது ஒரு ரிப்பீட்டடாக விடலாம். நம்ம கணக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு தண்ணிக்கு 200 லிட்டர் குறைந்தது விடலாங்கிறது இது நமக்கு அதிகம் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா தொடர்ந்து கூட விடலாம், அளவு அதிகமாகவும் விடலாம். ஸோ அதனால் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பூச்சி மருந்தோ களைக்கொல்லியோ மருந்தோ எதுவுமே செய்கிறதில்லன்னு சொல்லிட்டோம். உரங்களை பொறுத்த வரைக்கும் கூட நாங்கள் இயற்கை முறையில் ஜீவாமிர்தம் மட்டும்தான் என்னுடைய இன்புட். நான் என்னுடைய ஃபார்மில் ஜீவாமிர்தத்தை தெளிக்கவோ பாசனத்திலையோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருணக்கிழங்கு பொதுவாக வெட்டினதுலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் அது ஓரளவுக்கு அது அதனுடைய இது தரம் குறையாமல் இருக்கும். தரம்னா பார்வைக்கோ அல்லது உபயோகப்படுத்துகிற லெவலில் இருக்கும். அதன் பிறகு அது வீணாக போகலாம், வற்றி போகலாம். அது உபயோகப்படுத்துறதுல சிரமங்கள் இருக்கலாம். அதை பாதுகாக்கணுன்னா நாம் வந்து முதல்ல கன்சியூமர் கொண்டு போயிடணும். அது ரொம்ப நாள் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது. விதைக்காக நாங்கள் பராமரிக்கிறது உண்டு. விதை வேணும்னா அடுத்ததுக்கு தேவையில்லையா, அதனால் அறுவடை பண்ண பிறகு அந்த விதைக்கு தேவையானதை தரம் எந்த அளவு தேவைமோ அந்த சைஸில் விதைக்கு எடுத்து வைப்போம். பெரிய அளவாக இருக்கிறது நாங்கள் வந்து விதைக்கு வச்சுக்க தேவையில்லை. அது வந்து விற்பனைக்கு போகும்போது கொஞ்சம் விலை அதிகமாக போகும். அதனால் மீடியம் சைஸை விதையை வச்சிட்டோம்னா நிலம் வந்து கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாக போகும். பெரிய விதை வச்சுன்னா எண்ணிக்கை இல்லையா, இப்போது 10 கிலோவில் பெரிய சைஸாக வச்சுருந்தோம்னா ஒரு 100 கிழங்கு வருதுன்னா அதோட சின்ன சைஸாக இருந்தால் 120 கிழங்கு வரும் இல்லையா, விதை எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ அதனால் தரம் பிரிக்கும் போது சட்டி விட்டுன உடனே சட்டியை பிடிப்போம், விரலி சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றா சேர்த்துருவோம். அந்த விரலியிலேருந்து தரம் பிரிக்கணும். வெளியில் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் பெரிய சைஸை தூள், சின்னது புழுக்குன்னு சொல்லுவோம், அந்த 2 சைஸாக பண்ணுவோம். மீதி இருக்கிறதுல விதைக்கு ஆகலாம். இந்த பெரிய சைஸு ஒரு ரேட்டு நல்ல ரேட்டாக போகும். தூள் இந்த வட்டுங்கிற சொல்கிறதெல்லாம் சட்டிங்கிற சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைவான விலையில் போகும். அதனால் நாம் வந்து அதை தரம் பிரித்து 2ஆ 3ஆ கிரேடிங் பண்ணால், எல்லா பொருளும் அப்படி தான், எப்போவுமே தரமாக இருக்கிறது நல்லது. தரம் பிரித்து அனுப்புறது தான் முறை. அந்த வகையில் அது மார்க்கெட்டுக்கு அனுப்புறது ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இங்கே சைஸை வந்து விதைக்காக சரி பண்ணி 2 சைஸாக வச்சுக்கிறோம். சின்ன சைஸில் இருக்கிற சட்டி கிழங்க விதைக்கு வச்சுக்கிறோம். பெருசாக இருக்கக்கூடிய விரலியை வந்து அனுப்பிட்டு மீடியம் சைஸ்லாம் நாங்கள் விதைக்கு வச்சுக்கிறோம்.
இந்த விதை வந்து இப்போ நாங்கள் தை மாதம் எப்போ வெட்டுறோங்கிறது கணக்கு இருக்குது. ஆனால் வைக்கிறது வந்து வைகாசியில் தான் வைப்போம். தை மாதத்துக்கு பிறகு வெட்டினா அந்த 3 மாதம் நாங்கள் வந்து அதை ஒரு முறையில் ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி இது மரத்தடியிலே போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பட்டறை போடுறதுன்னு சொல்லுவோம். கல்லை வச்சு அதுக்கு மேலே கழிகளை பரப்பி அதை மேலே இந்த விதைகளை கொட்டி வச்சுருவோம். அதில் நடுவில் ஒரு தடவை 2 தடவை அதை பிரித்து பார்க்கணும். 1, 2 வீணாக போயிருந்தால் இன்னும் பரவாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த பீஜாமிர்தம் கலந்து போட்டுடுறோம். அதனால் கொஞ்சம் பாதிப்பு குறையும். அப்படியும் ஒரு வேளை நம்ம ஒரு 15, 20 நாளைக்கு ஒரு முறை அதை உள்ளார கை வச்சு இது பிரட்டி பார்க்கணும். அந்த இருக்க கிழங்குகள் விதையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அதில் ஏதோ கோளாறு இருந்தால் வீணாக போனதை ஒதுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை அப்படியே பட்டறையை போட்டுருவோம். இப்போ இந்த கருணக்கிழங்கு வந்து இது மருத்துவ குணமுள்ள ஒரு பயிர், ஒரு உணவு. இதனுடைய பலன்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக இது வந்து வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குது. மூலத்துக்கு மிகப்பெரிய தினசரி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறத மக்கள் நிறையா விரும்புகிறாங்க. இது வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை இந்த கருணக்கிழங்கை பலவிதமாக உணவும் சுவையாக இருக்கும். அதில் குழம்புக்கு வந்து புளிக்குழம்புல யூஸ் பண்ணுறாங்க, மசியல்னு பண்ணுறாங்க. ஸோ நிறைய விதமான டிஷ்ஷஸ் வருது அதில். அதனால் கருணக்கிழங்கை கேரளாவில் அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்க. எங்களுக்கு மொத்த மார்க்கெட்டுங்கிறது மதுரை தான். அதிகமான விற்பனை ஆகிறது அது. அதனால் நாங்கள் அறுவடை பண்ணோன்னா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. நம்ம தேவைக்கு விதை தேவைக்காக அல்லது யாராவது நண்பர்கள் கேட்பாங்கிற முறையில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். கடைசி நேரத்தில் விலைவாசி விதைக்கான அதிக அளவில் விலை போகும். அதனால் கருணக்கிழங்கை நாங்கள் இப்போ தேவைக்கு தரமாக வச்சுட்டு மீதியெல்லாம் மார்க்கெட் அனுப்புகிறோம். மார்க்கெட்டில் அதை வாங்குறவங்க இந்த மாதிரி உணவு தேவைக்கு வச்சுக்கிறாங்க. அது மருந்துக்கு போகுதுங்கிறது தோணுது. ஆனால் அதை பற்றி எனக்கு இன்னும் நாலேஜ் இல்லை. மூலத்துக்கான மருந்து அதை தயார் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது மருத்துவ குணம் உள்ள ஒரு பயிர். ஸோ எப்போவுமே ஒரு விவசாயிகிட்ட நேரடியாக வாங்கும்போது விவசாயியை பற்றி தெரியும். அந்த பொருளில் என்ன கலப்பு இருக்குது, அதாவது கெமிக்கல் பண்ணுறாங்களாங்கிறது நுகர்வோருக்கு தெரியும். அந்த வகையில் என்னுடைய பொருட்களில் வந்து நேரடியாக என்னுடைய நண்பர்கள் நேரடியாக பார்க்குற ஆட்கள் ஒரு முறை வாங்கி மீண்டும் அதையே வந்து திருப்பி என்னிடம் கேட்குறாங்க. அதே மாதிரி எண்ணெய் வித்துக்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆமணக்கு என்னிடம் எப்பவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய் அப்பப்போ கிடைக்கும். எள் வந்து ஏதோ ஒரு முறை நான் வருஷத்தில் ஒரு முறை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த 3 விதமான எண்ணெய் பொருட்கள் என்கிட்ட கிடைக்கும் அப்பப்போ. மஞ்சள் வந்து நிரந்தரமாக என்கிட்ட வந்து தரமான மஞ்சள் இருக்குது. அதை வந்து அப்பப்போ கேட்கும்போது நான் பவுடராக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இல்லை மொத்தமாக ரா மெட்டீரியலாக கேட்குறவங்களுக்கும் உருண்டை மஞ்சளாகவோ விரலி மஞ்சளாகவோ கொடுத்துட்ருக்கேன். இந்த வகையில் என்னுடைய பொருட்கள் ரொம்ப தரமாக இருக்கிறது எனக்கு ஒரு திருப்தி. லாபத்தை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் குறைவாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது. அதனால் லாபங்கிற நோக்கம் இப்போதைக்கு இல்லை. விளைச்சல் அதிகப்படுத்தும் போது அது வந்து சாதாரணமாக வந்துடலான்னு நினைக்கிறேன். இப்போ விற்பனையை பொறுத்த வரைக்கும் கருணக்கிழங்குல எனக்கு இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணி, ஆனால் நான் சாதாரண ஒரு மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கேன். அதனால் அதுக்கு வந்து எனக்கு இயற்கை முறையில் விளைந்ததுக்கான பலன் கிடைக்கல. அதே மாதிரி மஞ்சளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக போனால் விவசாயி அடுத்த முறைக்கு உபயோகப்படுத்த நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது அதெல்லாம் நாங்கள் பேர் பண்ணணும். யாரோ விவசாயிக்கு வரவங்க இந்த மாதிரி சில சங்கடங்களை ஏற்றுக்கு தான் ஆகணும். அந்த வகையில் இயற்கை முறையில் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதே மாதிரி நம்மளும் கூட எல்லாருமே எல்லா விவசாயிகளும் கூட நம்மளுடைய கடமை இருக்குது. அதனால் குறைந்தபட்சம் நம்மளுடைய இதை ஆரம்பிப்போம். அதனுடைய பலனை புரிஞ்ச பிறகு நம்ம எல்லாத்துக்குமா நல்ல பொருளை கொடுக்கணுங்கிறதுனால இயற்கை முறையிலேயே வேலை செஞ்சு நம்ம வந்து உணவை, மண்ணை, மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய கடமையானது செய்யணும்.